வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான மற்றும் பாகுபாடற்ற ஆதரவை உறுதி செய்யுமாறு பாஜக தலைமையிலான மத்திய அரசை தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சி இலக்குகளையும் 2047ஆம் ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறுவதற்கான பரந்த தேசிய நோக்கத்தையும் அடைய முடியும். புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக்கின் நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், வளர்ந்த இந்தியா என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கு கூட்டுறவு கூட்டாட்சி மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் மக்களுடன் நெருக்கமாக இணைந்திருப்பதால் அவை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்ற பிரதமரின் முந்தைய கருத்தை ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். இருப்பினும் மத்திய நிதியில் தங்களுக்கு உரிய பங்கை பெற மாநிலங்கள் தொடர்ந்து போட்டியிட வேண்டிய தற்போதைய நடைமுறை இந்த தொலைநோக்கு பார்வையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இத்தகைய உராய்வு கூட்டுறவு கூட்டாட்சி உணர்வை பலவீனப்படுத்துகிறது மற்றும் மாநில மற்றும் தேசிய முன்னேற்றத்தை தடுக்கிறது. நமாமி கங்கை திட்டத்தின் வெற்றியை மேற்கோள் காட்டி காவிரி, தாமிரபரணி, வைகை போன்ற தென்னக நதிகளுக்கும் இதேபோன்ற நதி புத்துணர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துமாறு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தினார். சீரான தன்மையை பேணுவதற்கும் பரந்த புரிதலை உறுதி செய்வதற்கும் மாநிலங்கள் தேவைக்கேற்ப பெயர்களை அந்தந்த பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கும் மத்திய திட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயரிடுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். மற்ற முக்கிய கோரிக்கைகளில் அம்ருத் 2.0ஐ பின்பற்றி ஒரு புதிய நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். இது நிறைவடையும் தருவாயில் உள்ளது. வளர்ந்து வரும் நகரங்களுக்கு வலுவான உள்கட்டமைப்பு, திறமையான இயக்கம் மற்றும் சுகாதாரத்தை வழங்கும் ஒரு விரிவான நகர்ப்புற மறுமலர்ச்சி முயற்சியின் அவசர தேவையை அவர் எடுத்துரைத்தார். மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட மத்திய வரி வருவாயின் பங்கை 50% ஆகஸ்ட் உயர்த்தவும் அவர் முன்மொழிந்தார். 16வது நிதி ஆணையத்திற்கு தமிழகத்தின் முந்தைய பரிந்துரையை மீண்டும் வலியுறுத்தினார். 15வது நிதி ஆணையம் மத்திய வரி வருவாயில் 41% பகிர்ந்தளிக்க பரிந்துரைத்த போதிலும் கடந்த 4 ஆண்டுகளில் மாநிலங்கள் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16% மட்டுமே பெற்றுள்ளன என்று முதல்வர் கவலை தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநிலங்கள் அதிக பொறுப்பை ஏற்றுக்கொள்வதால் நிதிச் சுமை அதிகரித்துள்ளது. போதுமான மற்றும் சரியான நேரத்தில் நிதி பரிமாற்றங்கள் இன்னும் முக்கியமானவை. 2024 முதல் 25 வரை ஆண்டிற்கான சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள 2152 கோடி ரூபாயை தாமதங்கள் அல்லது கட்டுப்பாடுகள் இல்லாமல் விடுவிக்க வேண்டும் என்றும், கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வியை நிதி பற்றாக்குறை பாதிக்கிறது என்றும் எச்சரித்த ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தினார். 2024 முதல் 25 வரை ஆண்டில் தேசிய அளவில் 9.69% வளர்ச்சி விகிதம் உட்பட தமிழ்நாட்டின் பொருளாதார சாதனைகளை அவர் எடுத்துரைத்தார். மேலும் 2030ஆம் ஆண்டில் 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாகவும் 2047ஆம் ஆண்டில் 4.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாகவும் மாற வேண்டும் என்ற மாநிலத்தின் லட்சியத்தை மீண்டும் வலியுறுத்தினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார இலக்கிற்கு தமிழ்நாடு கணிசமாக பங்களிக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.